அது உங்களுக்கு நீங்கள் ரொம்ப ஃபாலோ பண்ணி பார்க்குறவங்களோட டைரக்டர் வந்து ஒரு இடத்துல எங்கேயாவது உங்களுக்கு ஈஸ்டர் எக் ஒழிச்சு வச்சுருக்கீங்க. நீங்களே நிறைய ஒழிச்சு வச்சு தான் இருக்கீங்க. லைட்டாக சார் அங்கங்கே ஒழிச்சு வச்சுருக்கீங்களா. இதை வந்து இங்கே ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார் நான் படம் பண்ண ஆரம்பிக்கும் போது. அவர் பேர் வந்து தியாகராஜன் குமார் ராஜான்னு. நீங்கள் நல்லா நோட் பண்ணிங்கன்னா அவர் வந்து ஓரம்போ படத்துக்கு புஷ்கர் காயத்ரி மேம் அக்கா அவங்க 2 பேரும் டைரக்ட் பண்ணும்போது அதில் டைலாக் எழுதியிருப்பார். அதில் வந்து இந்த ஆர்யா சாரோட அந்த ஆட்டோ வந்து அந்த சன் ஆஃப் கன் பிகில்னு நினைக்கிறேன். அந்த ஆட்டோ ரேஸ்லாம் போயிட்டுருக்கும். அந்த படம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவர் டைரக்ட் பண்ணும்போது ஆரண்யகாண்டம் டைரக்ட் பண்ணும்போது அந்த சுப்பு கேரக்டர் இவங்க நடந்து போகும்போது இப்படி முன்னாடி போகும்போது டக்குன்னு 2 ஆட்டோ கிராஸ் ஆகும். இவர் தடுத்துருவார். அந்த ரவிகிருஷ்ணா அவர் தடுத்துட்டு நல்ல வேலை நான் இல்லைன்னு என்ன இருப்புன்னு சொல்லிட்டு ஒரு கட் ஷாட் வந்து ஆட்டோக்கு தூரத்தில் ஷாட் வச்சுருக்கோம். அந்த ஆட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா சன் ஆஃப் கன் பிகில்னு போயிட்டுருக்கும். அது என்னென்னா அதோட இது அந்த படத்தோட ஒரு ஷாட் வந்து இதில் போயிருக்கும். அந்த டைம் லைனில் நடந்த மாதிரி அவ்வளோதான் அவர் யூஸ் பண்ணியிருப்பார். ஒய் நாட் மேக் திஸ் இன்டு ஃபிலிம்ங்கிறத நான் பண்ணிட்டு இருக்கேன். இந்த கிராஸ் ஓவருக்கு ஒரு சின்ன செகண்டில் வர ஃப்ரேமுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அவ்வளோ அதுக்கு நிறைய வேலை இருக்குது. அதுக்கு பின்னாடி அது ஈஸியாக பண்ணிட முடியும். எனக்கு தியாகராஜன் குமார் ராஜா மேலே ஒரு அலாதி மரியாதை இருக்குது சார் எப்பவுமே. ஆஸ் அ ஃபிலிம் மேக்கர், ஆஸ் அ பர்சன் இன் ஜென்ரல், த வே ஹி டாக்ஸ் எனக்கு அவரோட ஒரு ஆராவே பயங்கரமாக பிடிக்கும். ஒரு ஃபிலிம் மேக்கருக்கான இன்டென்ஸாக இருக்கும். நீங்கள் நோ நான்சென்ஸ் அது எதுவுமே இருக்காது. கிளாரிட்டியாக அவர் பேசுகிறதுக்கு அப்படி இருக்கும். நான் அவர் அவ்வளோ ரசிப்பேன். விட்டா அவர் படமே பண்ணிவிடுவேன் அவரை வச்சு. அந்த மாதிரி எனக்கு அவரை பிடிக்கும் முன்னாடி இருந்து. ஏன்னா நான் பேங்க்கில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஆரண்யகாண்டம் 4 தடவை 5 தடவை தேட்டரில் திரும்ப நான் வந்து அப்போ பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் போஸ்டர் ஃபுல் பிளாக்கில் எல்லோவில் ஆரண்யகாண்டம்னு போட்டு அந்த ஒரு காமிக் புக் ஸ்டைலில் நான் அது வரையும் தமிழ் சினிமாவில் பார்த்தே கிடையாது. யாரா இருந்தாலும் அப்படின்னு சொல்லி அப்போ யோசிச்சிருந்தது. அதனால தான் இப்போ வரைக்கும் கோபி பிரசன்னா அதோட போஸ்டர் டிசைன் பண்ணது கோபி தான். கோபியோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம். ஓகே. என்னோட எல்லா படமும் கோபி தான் வேலை செஞ்சுட்ருக்காரு. கைதி மட்டும் டியூனிங் பண்ண அப்படி மாநகரம் வந்து அமுதன் பெயிண்ட் பண்ணாங்க. மீதி எல்லாம் கோபி தான். ஸோ நான் கோபியை இப்போ வரையும் நான் சொல்கிறது என்னென்னா கோபி அதுதான் அவங்களோட அந்த டோன், அந்த லுக் அண்ட் ஃபீல் தான் பெஸ்ட். ஏன்னா அதுதான் அவங்க எனக்கு அடையாளப்படுத்துச்சு. அப்படி கொண்டு வந்தது தான் தியாகராஜன் குமார். இந்த ரெட்ரோ சாங் யூஸ் பண்ணுற ஐடியா கூட ஆரண்யகாண்டமோட ட்ரைலர் முடியும் போது பார்த்தீங்கன்னா அந்த வாழ்வது எதற்கு வையகத்தின் முடியும் போது டேப் இப்படி ஆஃப் பண்ணிட்டு திருப்பி இப்படி உட்காந்துருப்பாங்க. நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அவங்களோட மூடு புரியும் அந்த கேரக்டர்ஸோட. வேறு ஏதோ பிரச்சனைக்கு போயிட்டுருக்கானுங்க, ஒரு பாட்டு கூட அவங்களை இரிட்டேட் பண்ணுதுங்கிறத அவ்வளோ அழகாக காமிச்சிருப்பாங்க. அண்ட் அதுதான் நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்னா கான்ட்ராஸ்ட்டாக ஃபைட்ஸுக்கு யூஸ் பண்ணுறது, சம்மந்தம் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு யூஸ் பண்ணிப்பேன். ஸோ ஐம் ஹெவிலி இன்ஸ்பயர்ட் பை தியாகராஜன் குமார் ராஜா. வையகத்தில் சுகங்களை வாழ்க்கையில் தரத்தானே.